வணக்கம். இன்னைக்கு நம்ம அயோத்தியால இருக்க ராமர் கோவிலை பத்தி பார்க்க போறோம். நமக்கு அந்த கோவிலை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அதை சுத்தின இருக்க நிறைய அபூர்வமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அயோத்திக்குன்னு பாத்தீங்கன்னா வரலாறு நிறைய இருக்கு. அப்படி இப்ப அங்க கட்டியிருக்க ராமர் கோவில் பாத்தீங்கன்னா விஸ்தாரமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. அப்படி அங்க ராமரை போய் தரிசிக்கணும்னா நம்ம 4 நிலையை தாண்டி போகணும். 4 நிலையை தாண்டி போய் பாலராமரை நம்ம தரிசிக்கலாம். அப்படி அவர் அங்க சேவிச்சுட்டு திரும்பி வரும்போது அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கு மேலதான் நம்ம ஹனுமன் உட்கார்ந்து இருக்காரு. அந்த மலைக்கு நம்ம போனோம்னா அந்த ஹனுமனை நம்ம தரிசிக்கணும்னா 200 படிகளை நம்ம கடந்து போகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மலைக்கு கீழே பாத்தீங்கன்னா எப்பவுமே பக்தர்கள் இருக்காங்க. அவங்க மாறி மாறி ஹனுமன் சாலிசாவை பாடிட்டே இருக்காங்க. சோ நாம அங்க போகும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஹனுமன் அங்கதான் இருக்காரோங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி எப்பவுமே இருக்கு. ஹனுமனை தரிசிச்சுட்டு வர வழியில தான் தசரத வனம் இருக்கு. அங்கதான் நம்ம ராமரோட அப்பாவான தசரதர் வாழ்ந்து வந்தாரு. இந்த இடத்துலதான் ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணன் இவங்க 4 பேரும் பிறந்தாங்க. ராமர் பிறந்த இடம்ங்கிறதுனால இந்த இடத்துக்கு ஒரு அதீத மகிமை இருக்கு. அங்க இருந்து கொஞ்சம் பக்கத்திலேயே சீதாவனம் இருக்கு. அங்கதான் ராமரும் சீதையும் வாழ்ந்து வந்தாங்க. ராமர் காட்டுக்கு போயிருந்தப்போ பரதர் அவரோட பாதுகையை வச்சு அயோத்தியில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த பாதுகையை வச்சிருந்த இடம் தான் நந்தி கிராமம். இப்பவும் நாம அங்க போனோம்னா அந்த பாதுகையை பார்க்கலாம். அந்த பாதுகைக்கு அழகா ஒரு குடியில் அமைச்சு அலங்காரம் பண்ணி தினமும் பூஜை பண்ணிட்டு வராங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சலசலன்னு ஓடுற அழகான நதி, நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி தர்ற சரையு நதி. இது ரொம்ப புண்ணியமான நதியும் கூட. வடக்குல இருந்து வரும்போது கங்கை ஜலத்தை நம்ம எப்படி பூஜை அறையில கொண்டு வந்து வைக்கிறோமோ சரையு தீர்த்தமும் நம்ம பூஜை அறையில கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. சரையு நதி ஏன் அவ்வளோ புண்ணியமானதுன்னு சொல்றோம்னா ராமாயண காலத்துக்கு அப்புறமா ராமர் திரும்பவும் விஷ்ணுவா மாறிடுறாரு. விஷ்ணுவா மாறி விஷ்ணுவோட இருப்பிடமான வைகுண்டத்துக்கு போறாரு. வைகுண்டத்துக்கு போகும்போது சரையு நதியை கடந்துதான் போனாரு. அப்போ விஷ்ணு அவருடைய ஹனுமனையும் வர சொல்றாரு. ஆனா ஹனுமன் வர மறுக்கிறாரு. அது ஏன்னா வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவே இருந்தாலும் ராமநாமம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு அனுமன் சொல்லிடுறாரு. அப்படி அனுமன் பூலோகத்திலேயே தங்கிட்டாரு. இப்பவும் பூலோகத்திலேயே இருக்கிறதாவும் நம்பப்படுது. அப்போ பூலோகத்துல எங்க இருக்காருன்னு கேக்குறீங்களா? எங்கெல்லாம் ராம பாராயணம் நடக்குதோ அங்கெல்லாம் அனுமன் ஆஜராயிடுவாரு. அதனால ராமநாமத்தை நம்ம எழுதினாலோ ஜபிச்சாலோ ராமரை பத்தி மனசார நினைச்சாலுமே அங்க அனுமர் கண்டிப்பா இருப்பாராம். அதை நம்ம ஃபீலும் பண்ண முடியும். இப்ப கூட ஹனுமன் இங்கேயும் இருப்பாரு அங்கேயும் இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டிவினிட்டி கேன் பி ஃபெல்ட், கேன் நாட் பி எக்ஸ்பிளைன்ட். ஜெய் ஸ்ரீராம்.